வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் 3ஆம் பாகம். ஆல்ரெடி முதல்லையே 2 வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா ஒரு முழு வீடியோ வந்து 50 நிமிஷம் இருக்குது. அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. சண்டை பிடிக்கிற வீடியோனா பார்ப்பாங்க, இதை பார்க்க மாட்டாங்க. அதனால தான் பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 அப்படி போடுறாங்க. இது பாகம் 3. அதாவது அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுங்கிறது ரொம்ப கோயம்புத்தூரில் இருக்கிற மிக சக்தி வாய்ந்த திருக்கோவில், முருகப்பெருமானின் கோயில். நீங்கள் பழனி, திருச்செந்தூர், திருத்தணி எப்படிங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூரின் தாய் கடவுள் முருகன். அதாவது மருதமலைங்கிறது பெரிய கோயில், சக்தி வாய்ந்த கோயில். கிளைமேட் அதே மாதிரி தான் சூப்பராக இருக்குது. ஒரு தடவை நீங்கள் மருதமலை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நல்லது. அதாவது 14 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடக்குது. அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போயிருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். இது ஆன்மீக பக்தர்களுக்கான வீடியோ. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. ஏன்னா சண்டை பிடிக்கிற வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, அதாவது மேலே சிலை வச்சுருக்குறாங்க. சின்ன சிலை இருந்தாலும் 120 அடியில் ஒரு சிலை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது டைம் ஆகுதுன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த கோயில் என்ட்ரன்ஸில் சிலை வச்சுருக்காங்க. எப்படி இருக்குவாங்க கோயிலோட முற்புற தோட்டம் எல்லாம் சூப்பராக ஆல்ட்ரனேஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா மயில், அப்புறம் அவர் ஓம், அந்தளவுக்கு டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. 48 நாள் சிறப்பு பூஜை நடைபெறும். நீங்கள் மருதமலை கோயிலுக்கு போனீங்கன்னா 48 நாளுக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. முருகப்பெருமானின் ஆசி மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுங்க. கும்பாபிஷேகம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். கோவை மாவட்டத்தில் இப்போது பார்த்திங்கன்னா பேரூர், பட்டீஸ்வரர் கோயில், இப்போ மருதமலை, கட்டுமேடு லைனாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சாச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்கிறது காரமடை கோயில், போனியம்மன் கோயில் மட்டும்தான். ஸோ ஓகே, பாருங்கள் இந்த கோயிலோட மேல் தோற்றம் பாருங்கள், அந்த கோபுரத்தோட அழகு வரைக்கும் இன்னும் வேலை நிறைய இருக்குது. இப்போ இந்த லைன் சிறப்பு தரிசனங்கிறது பேருக்கு சிறப்பு தரிசனம். நான் டிக்கெட் வாங்கலை. இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா பக்தர்களுக்கும் இலவசமாக சிறப்பு தரிசனம். அதே மாதிரி அன்னதானம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000-60,000 பேர்த்துக்கு அன்னதானம் பழங்கள், ஜூஸ் வகைகள் எல்லாமே சிறப்பாக பக்தர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க. 48 நாளைக்கும் சிறப்பு அன்னதானம் நடைபெறும். மறக்காமல் நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த கோயிலுக்கு மறக்காமல் ஒரு டைம் போயிட்டு வந்துருக்குங்க. ஓம் முருகான்ட்டு மேலே எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். கோயிலில் உள்ள கடையெல்லாம் இருந்தது, அந்த கடையெல்லாம் தூக்கிட்டாங்க. ஏன்னா மொத்தத்தில் கோயில் மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இப்போ கும்பாபிஷேகம் இன்றைக்கி பக்தர்கள் ஓரளவு கூட்டம் கம்மியாக இருந்தது. காலையில் நல்ல கூட்டமாக இருந்தது. நான் ஒரு 11 மணிக்கு போனனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மதியத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா நாமத்தை சொல்லி முருகனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஓகே, ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப லாங்கில் இருந்தால் வர முடியாது. ஒரு டைம் கோயம்புத்தூர் வராப்பில் இருந்தால் இந்த கோயிலுக்கு மறக்காமல் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் மருதமலை முருகன் கோயிலுங்கிறது. சின்னப்பதேவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதனோட புகழை பரப்புறதுக்கு. அவர் இல்லைன்னா மருதமலையோட புகழ் தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்னப்பதேவர். தேவர் ஃபிலிம்ஸ்னால் முருகன் இல்லாத எந்த படமும் இருக்காது. பாருங்கள், இந்த கோயிலோட வெளி தோற்றம் தான். சாமி கும்பிட்டு வெளியே எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிறாங்க. சுற்றி வந்துட்டுக்கிறாங்க, எல்லாம் உட்காந்துட்டுருக்குறாங்க. எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம் நடந்தது. பாருங்கள், இது பொது தரிசனங்க. பொது தரிசனத்தில் டிக்கெட் இல்லைங்க, சிறப்பு தரிசனத்தில் டிக்கெட் இல்லைங்க. இது வெளிக்கோயில். அதில் தான் தேர் இழுத்துட்டு வருவாங்க தைப்பூசத்தன்னைக்கு. அதெல்லாம் கட்டி விட்டுக்கறனால உங்களுக்கு தெரியலிங்க. பாருங்க, எல்லாமே பெயிண்ட் அடித்து அப்படி சூப்பராக பண்ணிட்டாங்க. அது யாகசாலை. மொத்தம் 3 யாகசாலை போட்டுக்கிறாங்க. அதை ஒரு முதல் யாகசாலையில் வீடியோ காட்டுறேன். மொத்தம் 3 யாகசாலை இருக்குது. யாகசாலைக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்குறாங்க. சரிங்க, அந்த யாகசாலை ரொம்ப பெருசாகவே போட்டாங்க. அது ஒரு 48 நாளைக்கு அந்த யாகசாலை கண்டிப்பாக இருக்குது. அதுதான் யாக குண்டம் நடந்தது.
3 யாகசாலை. அது முதல் யாகசாலை ஒன்று, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பேக் சைடில் ஒரு யாகசாலை, அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒரு யாகசாலை. எல்லாம் பக்தர்கள்லாம் அந்த குண்டத்தில் திருநீர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது எடுத்து வச்சா வீட்டுக்கு கொண்டு வராதவங்களுக்கு நெத்தியில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. மருதமலை மாமணியே முருகையா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா. முருகனின் நாமத்தை சொல்லி புகழ் பாடுவோம். இது ஆன்மீக பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடியோ. அவங்க மட்டும்தான் பார்த்து ரசிப்பாங்க. இந்த வீடியோ ஆன்மீக வீடியோ பார்க்குற கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலும் இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து ரசிங்க. என முருகனின் நாமத்தை பாடி முருகனின் புகழை பரப்புவோம். ஓம் சரவணம். முருகனையே போற்றி, கந்தனையே போற்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.